என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். டிசம்பர் 4வது நாள். இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சத்துருக்களாய் இருக்கையில். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிறிஸ்து நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது மரித்தார். நாம் பாவிகளாயிருக்கையில் நமக்காக மரித்தார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் மரித்தார். பலனற்றவர்கள், நம்மை நாமே மீட்டுக்கொள்ள முடியாதவர்கள். நமக்கு ஆறறிவு உண்டு. நாம் நன்மை தீமை அறியும் கனியை புசித்தால் நன்மை தீமைகளை பகுத்தறிய முடியும். நமக்கு ஒழுக்க நெறி சொல்ல நியாய பிரமாணம் என்னும் சட்ட நூல் உண்டு. தீர்க்கதரிசிகளின் போதனைகளும் உண்டு. ஆனால் எந்த மனிதனும் தவறே செய்யாமல் நீதியின் வழியில் நடக்கும் பலன் பெற்றவனாக இல்லை. சிலர் பண விஷயத்தில் தவறுகிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், சிலர் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். மனிதன் முழுமையான பரிசுத்தவானாக வாழ பலனற்றவன். பாவிகள், நாம் பாவிகள் என்று பிறர் சொல்லி தெரிவதில்லை. எல்லோரும் சிறிதேனும் சிந்திக்காமலே நான் பாவிதான் என்று பாட வேண்டியவர்கள்தான். சிந்தையில் பாவம், செயலில் பாவம், சொல்லில் பாவம், பார்வையில் பாவம், வீட்டிலும் பாவம், வெளியிலும் பாவம். பாவம் நம் வாசற்படிகளில் படுத்திருக்கிறது. நம் படுக்கையிலும் பாவம் நம்மோடு உறவாடுகிறது. சத்துருக்கள், நாம் தேவனுக்கு சத்துருக்கள். ஆனால் தேவன் நமக்கு சத்துரு அல்ல. நாம் தேவனை நிந்திக்கிறோம், மறுதலிக்கிறோம். அவருடைய எதிரியான சாத்தானோடு சேர்ந்து கொண்டு தேவனுக்கு பிடிக்காத காரியங்களையெல்லாம் செய்கிறோம். முதலாவது, இப்படிப்பட்ட மகா மோசமான அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்தார். இரண்டாவது, தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து மரித்தார். மூன்றாவது, கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் மரித்தார். நான்காவது, நாம் கோபாக்கினை என்னும் தண்டனைக்கு நீங்களாகி மீட்கப்படுவதற்காக கிறிஸ்து மரித்தார். ஐந்தாவது, நாம் தேவனுடன் ஒப்புரவாவதற்காக தேவனுடைய குமாரனான கிறிஸ்து மரித்தார். ஆறாவதாக, நாம் கிறிஸ்துவின் ஜீவனாலே இரட்சிக்கப்படுவதற்காக அவர் மரித்தார். இவை யாவும் ஒரே ஒரு மாபெரும் சத்தியத்தையே சொல்கின்றன. அதென்ன சத்தியம்? கிறிஸ்து நான் மன்னிக்கப்பட்டு மாபெரும் மகிமை வாழ்வு வாழ்வதற்காக மரித்தார். இதை நான் ஏற்றுக்கொண்டால் தேவனுக்கு மகிமை, மனிதனுக்கு மன்னிப்பு, தேவனுக்கு பூரிப்பு. மன்னிப்பு கிடைத்துவிட்டால் மனிதனுக்கு பூரிப்பு. மனிதனுக்கு மன்னிப்பு, தேவனுக்கு பூரிப்பு. மன்னிப்பு கிடைத்துவிட்டால் மனிதனுக்கும் பூரிப்பு. ஜெபம். அப்பா பிதாவே, உம்முடைய அன்பு பெரிது. உம்முடைய மன்னிப்பு பெரும் பூரிப்பு. நன்றி ஐயா, நன்றி. ஆமேன்.